ஏழை மக்களுடைய நிலத்தை நீ பறிச்சப்போ உன் கண்ணு மட்டும்தான் செவந்தது. அதை திருப்பி கேட்டப்போ உன் உடம்பு பூரா செவந்து போச்சு. பாத்தியா? ரத்த சிந்தனாதான் நல்லது செய்ய முடியும்னு இப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். உன் மனசு மாறினது 18 பட்டி மக்களுக்கும் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். உன்னாலதான் ஏழை மக்கள்லாம் சந்தோஷமா இருக்க போறாங்க. தம்பி, தூக்கத்துக்கு மருந்து கொடுத்துருக்கேன்ப்பா. நல்லா தூங்குவ, வலி தெரியாது. நான் வரட்டுமா? பப்பப்பரி 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 அக்கக்கரி அக்கக்கரி போடி அந்த பக்கம். அட பாவி, இப்படி என் தங்கச்சி கிட்ட தப்பா நடந்துக்க பாத்தியே. உன்னை நம்பி எப்படி இனிமே அந்த பொண்ணை படுக்க வைக்க முடியும்? அந்த பொண்ணை படுக்க வைக்காத, உட்கார வை. நீ அந்த பூக்காரி கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் ரொம்ப கெட்டு போயிட்ட. என்ன மன்னிச்சிரு மகா, நான் ட்ரீம்ல போயிட்டேன். நாளைக்கே எங்க அப்பனுக்கு கடுதாசு போட்டு இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன் பார். சோ காவேரிய பெரிய மருது கொலை பண்ணிட்டான், அப்படித்தானே மிஸ்டர் சிவசங்கரன்? ஆமா சார். அதுக்கு இவங்கெல்லாம் ஐ விட்னஸ். டேய், ரிப்போர்ட் கொடுங்கடா. பாண்டியனையும் பெரிய மருது தான் கொலை பண்ணிருக்கான், அப்படித்தானே மிஸ்டர் சிவசங்கரன்? ஆமா சார், ஆமா. அதை இவங்கெல்லாம் கண்ணால பார்த்து சாட்சிங்க. என்னையா பிளேட்டையும் பார்த்துட்டான்? ஆக 2 கொலைகளை செஞ்சிருக்கான். கொலைய மறைக்க குணத்தை எரிச்சிருக்கான். ஆமா சார், ஆமா. அட பாவிகளா, அப்பாவிய போய் கொலைகாரன்னு சொல்லலாமா? சார், அவன் என் நெஞ்சுக்கு குறி வச்ச அருவாளை பாருங்க சார். கொஞ்சம் ஏமாந்துட்டு தானே அவன் என்னையும் கொண்டிருப்பான் சார். சார், உடனே அவனை அரெஸ்ட் பண்ணுங்க சார், இல்லைன்னா அவன் என்ன கொன்னுடுவான் சார். எஸ், அவனை பிடிக்கிறேன். கம் ஆன், ஹரி அப். சார், முடிஞ்சா அவனை சுட்டு தள்ளுங்க சார். அதுக்குள்ள எப்படி தப்பிச்சிருக்க முடியும்? இந்த ஊர் எல்லை தாண்டதுக்குள்ள அவனை புடிச்சாகணும். கம் ஆன், குயிக். என்னது? நான் தலைமறைவா இருக்கணுமா? என்ன சொல்றீங்க? ஆமாண்ணே, பாண்டியனி காவேரி கொன்னது நீங்க தானே. அந்த சிவசங்கர கொலை பழிய உங்க மேல போட்டா. சிவசங்கரன் பணம் பேச ஆரம்பிச்சா நீதி தேவதை கூட ஊமையாகிடுவான். அவன் பணத்தை காட்டி உன்னை உள்ள தள்ளிடுவான். உண்மை குற்றவாளி யாருன்னு தெரியற வரைக்கும் நீ ஜாக்கிரதையா இருக்கணும். ஆமா, நாங்களாம் ஏழைங்க. தலைக்கு 10 ரூபாய் வசூல் பண்ணி வக்கீல வச்சு வாதாடி பொண்ணை வெளியே கொண்டு வரது அவ்வளவு சாத்தியமான காரியம் இல்லையா? ஆமாண்ணே, அதர்மம் கொஞ்ச நாளைக்கு தான் ஆட்டம் போடும், தர்மம் தான் வெல்லும். இந்த உலகத்துல இருக்கிற இருட்டு எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்தாலும் ஒரு தீக்குச்சோட வெளிச்சத்தை மறைக்க முடியாது. அப்படி சிவசங்கர் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பழிப்பாங்களும் மேல போட்டாலும் உண்மை ஒரு நாள் வெளிச்சத்துக்கு வந்தே தீரும். நாங்க விரும்பின பெரிய மருதாணி ஆனதுக்கு அப்புறம் உன்னை ஜெயிலுக்கு அனுப்புறதுல எங்களுக்கு இஷ்டம் இல்ல. எங்களுக்கு இஷ்டம் இல்ல மாப்ள. என்ன மாப்பிள்ள அப்படி பாக்குற? ஒண்ணு போய் நான் மாப்பிள்ள மருதே, காட்லி மேட்லி அலையிறதுக்கு இது வசதியா இருக்கு, வச்சுக்கப்பா. வேண்டாம்னு சொல்லாதப்பா, வாங்கிக்கிறாச்சா? வாங்கிக்கங்க அண்ணே. வாங்கிக்கப்பா. வாங்கிக்கோ மாப்பிள்ள. போடா. ஈயம் பூசுறதே, ஓட்ட உடச்சல் அடைக்கிறதே. உங்க வீட்டுல ஏதாவது பாத்திரம் ஈயம் பூசணுமா? கொண்டாரேன். நீங்க நல்லா ஈயம் பூசுவீங்களா? பாத்திரத்துக்கு உள்ள பூசவா வெளியே பூசவா? நீங்க எங்க வேணாலும் பூசுங்க, உங்க இஷ்டம். வா, வந்து உட்கார். பேர் என்ன? மருதாணி. அதுதான் தொட்ட உடனே சிவந்துருச்சு. காசு? காசெல்லாம் வேண்டாம். அப்ப வேற என்னங்க வேணும்? உம்மா.
ஏண்டி அறிவு கட்டவள எவர் சில்வர் பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு ஈயம் பூச போனியா? காசை புடுங்கிட்டானுங்கல்ல. நான் என்ன ஏமாந்தவளா? காசு எதுவும் குடுக்கலப்பு, வேற ஒண்ணு கேட்டாக குடுத்துட்டு வந்தேன். என்ன தடி கொடுத்துட்டு வந்த? முத்தம். எங்க இருக்க? டேய் டேய் கொண்டுடாதீங்களா. கணக்கற ஒரு சோடா கொடு. யாரா ஈயம் பூசுறது? ஏன் இந்தியாவிலேயே ஈயம் பூசல் நான் தான் கிங்கு. ஏரோப்ளானுக்கெல்லாம் நான் தான் பூசிருக்கேன். ஏன் உனக்கு தான் பூசணுமா? இப்ப நான் ஏன்டா நடிக்கிறீங்க? வயசு பொண்ணு வந்தா முத்தமா கேக்குற முத்தம். நான் எங்கடா முத்தம் கேட்டேன்? முத்தம் கேட்ட மூஞ்ச பாரு, எல்லாம் பண்ணிடுறேன். ஐயா சார், அந்த பையனை கொஞ்சம் புடிங்க சார். அவங்க அக்கா புருஷனா சார் நான். சார், டேய் டேய் பையா, டேய் நில்றா, டேய் நில் நில், டேய் சாரிடா, டேய் சாரி நில்லு, டேய் ஐயோ நில்லு நில்றா டேய். மாப்ள சார், அவர் கொஞ்சம் புடிங்க சார். இனிமே எவனாவது 18 பட்டிலையும் சுத்து வட்டாரத்திலையும் சாராயம் காய்ச்சினாலும் சரி குடிச்சாலும் சரி வெட்டி புடிவ வெட்டி போங்கடா. இனிமே இங்க பள்ளிக்கூடம் தான் நடக்கணும். நீங்க மகராசனா இருக்கணும். பெரிய மரு தம்பி, நீங்க நல்லா இருக்கணும். நீங்க நல்லா இருக்கணும்ங்க. அண்ணே, உழுத கூலிய கூட வீட்டுல கொண்டு வந்து கொடுக்காம பாழ போன சாராயத்தை குடிச்சிட்டு பொண்டு பிள்ளை எல்லாம் பட்டினி போடுறாங்கண்ணே. தம்பி,
அந்த பாழா போன சாராயத்தை நீ ஒழிச்சீனா அத நம்ம ஊர் பொண்ணுகளுக்கு போடுற தாலி பிச்சப்பா. அண்ணே கள்ளச்சாராயம் காய்ச்சறவங்கள செருப்பால அடிக்கணும். கள்ளச்சாராயம் குடிக்கிறவன பிஞ்ச செருப்பாலே அடிக்கிறோன்னு. இனிமே ஏழைங்க வயிறு எறிய நான் விட மாட்டேன். எங்க வயத்த எரிச்சிரும்னா சொன்னா இப்ப என் வயிறு எரியுதுடா. அதுல வர வருமானம் போச்சு, என் மானமும் போச்சுடா. அந்த நடுத்தெரு வடக்கு தெரு மேல தெரு குடிசைவாசிங்க தான் இதுக்கெல்லாம் காரணம். அந்த குடிசைவாசிங்க தான் அவனுக்கு விசுவாசிங்களா. பெரிய மருது பாப்பா, நம்ம ஊர்ல வீடெல்லாம் எரிச்சிட்டாங்க. கேள்விப்பட்டேன். புதுசா வீடுகளை கட்டி கொடுக்க செங்கல் சிமெண்ட் வேணும். இது உன் கடை. வெளியில 5,000 சரக்கு அன்லோட் பண்ண காத்துக்கிட்டு இருக்கு. அது அப்படியே எடுத்துக்கிட்டு போ. பணம் கொடி சீக்கிரம். உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? பணமா பெருசு, எடுத்துக்கிட்டு போப்பா.